1977 ராஜஸ்தான் மாநிலத்தோட கேபிட்டல் சிட்டி ஜெய்ப்பூர்ல சூரியன் மெல்ல மறைய ஆரம்பிச்சு இருட்டு அப்படியே அந்த ஊர் முழுக்க பரவிட்டு இருந்த நேரம் அது. அப்போ அந்த பகுதியில் இருக்கிற ஒரு லோக்கல் மார்க்கெட்ல 37 வயசான சாவித்ரி தேவி காய்கறி வாங்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு மார்க்கெட்ல இருந்து கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவங்க மனசுக்குள்ள வீட்டுக்கு போய் என்ன சமைக்க போறோம், பசங்க என்ன பண்றாங்களோ, லேட்டா போனா கணவர் திட்டுவாரோ அப்படின்னு பல யோசனைகளோட தலையில ஒரு கூட கையில ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டு ரொம்ப வேக வேகமா வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தாங்க. சாவித்ரி தேவி அந்த செடி கொடிகளுக்கு நடுவுல இருக்கிற ஒரு ஒத்தையடி பாதையில தனியா நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாமலே ஒரு நிழல் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று அவங்களை கவனிச்சுட்டே இருந்துச்சு. சாவித்ரி அந்த மரத்தை கடந்து போகும்போது அந்த உருவம் மெதுவா வெளியே வருது. அந்த உருவம் ஒரு பெரிய போர்வையை போத்திக்கிட்டு கையில ஒரு பெரிய சுத்தியலோட சத்தமே இல்லாம சாவித்ரி பின்னாடியே போகுது. கொஞ்ச தூரம் பின் தொடர்ந்து போன அந்த உருவம் திடீர்னு சாவித்ரிக்கு பின்னாடியில இருந்து தலையில அந்த சுத்தியலால ஓங்கி அடிச்சுது. அடுத்த செகண்டே சாவித்ரி அங்கேயே மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. ஆனா அந்த உருவம் அவங்கள விடல. மயங்கி கீழே விழுந்த பிறகு ரொம்ப கொடூரமா அவங்க தலையிலேயே அந்த சுத்தியலால திரும்ப திரும்ப அடிக்குது. இதனால சாவித்ரிக்கு ரத்தம் அதிகமா கொட்டி அடுத்த சில நிமிஷங்கள்லயே அந்த இடத்துல துடிதுடிச்சு இறந்து போறாங்க. அவங்க இறந்து போறத மௌனமா வேடிக்கை பார்த்த அந்த நிழல் அப்புறமா அவங்களோட டெட் பாடியை இழுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கிற அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள வீசிட்டு அங்கிருந்து மெதுவா மறைஞ்சு போகுது. நம்ம பார்க்க போறது 1977 நடந்த ஒரு உண்மையான சம்பவம். அப்போ பெரும்பாலான வீடுகள் ஓட்டு வீடுகளாகவும் குடிசை வீடுகளாகவும் தான் இருந்துச்சு. ஜெய்ப்பூர் அப்போ ஒரு அன்டெவலப்ட் ஏரியாவா தான் இருந்துச்சு. சுத்தி நிறைய மரங்களும் அடர்ந்த செடி கொடிகளும் மண்டி இருக்கும். அந்த காலத்துல சரியான எலக்ட்ரிசிட்டி வசதியோ ஸ்ட்ரீட் லைட்ஸோ சரியான ரோடு கிடையாது. அதனாலேயே இருட்டுறதுக்கு முன்னாடியே மக்கள் எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் கதவை பூட்டிட்டு சீக்கிரம் தூங்கிடுவாங்க. சாவித்ரி இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சாவித்ரியோட கணவர் மற்றும் அவங்களோட சொந்தக்காரவங்க எல்லாரும் சேர்ந்து கைவிளக்கு மற்றும் தீப்பந்தங்களை எடுத்துட்டு அந்த கிராமம் முழுக்க தேட ஆரம்பிச்சாங்க. சாவித்ரி காய்கறி விற்கிற அந்த மார்க்கெட் வரைக்கும் போய் தேடி பார்த்தா அவங்க கிடைக்கல. வேற வழி இல்லாம அவங்களோட கணவர் உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாரு. அன்னைக்கு நைட் முழுக்க போலீஸ் கூட சேர்ந்து ஊர் முழுக்க தேடினாங்க. கடைசியா அடுத்த நாள் காலையில 5:30 மணிக்கு அந்த காட்டுக்குள்ள இருந்து சாவித்ரியோட உடலை மீட்கிறாங்க. அவங்க உடலை பார்த்த எல்லாருமே அப்படியே உறைஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா அவங்களோட தலை அந்த அளவுக்கு ரொம்ப கொடூரமா சிதைக்கப்பட்டிருந்துச்சு. யார் இப்படி பண்ணதுன்னு போலீஸ் விசாரணை ஆரம்பிச்சாங்க. அந்த காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வீடுகள், பக்கத்து கிராமங்கள் எல்லா இடத்துலயும் விசாரிச்சாங்க. ஆனா ஒரு மாசம் ஆகி எந்த ஒரு துப்பும் கிடைக்கல. சரியா அதே நேரத்துல இன்னொரு அதிர்ச்சியான சம்பவம் நடக்குது. ஒரு நாள் விடியற் காலையில 48 வயசான ஒரு நபர் வெளில போயிட்டு வர்றாரு. அப்போ மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த அந்த நிழல் இவரை கவனிக்குது. அவர் வேலையை முடிச்சுட்டு வரும்போது அந்த உருவம் திடீர்னு அவருக்கு முன்னாடி வந்து நிக்குது. அதை பார்த்ததும் அந்த நபர் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாரு. ஆனா அந்த அடுத்த செகண்ட் அந்த உருவம் தன் கையில இருந்த அந்த சுத்தியலால அவரோட தலையில விழுந்து அடிக்குது. அவர் மயங்கி விழுந்த அப்புறமும் கூட அந்த நிழல் அவரை விடல. சாவித்ரிக்கு செஞ்ச மாதிரியே அவரோட தலையிலையும் திரும்ப திரும்ப அடிச்சு அவர் துடிச்சு சாகுற வரைக்கும் வேடிக்கை பார்த்தது. அடுத்த 2 வாரத்துல வேலையில இருந்து வீட்டுக்கு திரும்பின 2 பேரையும் இதே மாதிரி கொடூரமா கொல்லப்பட்டு கிடக்கிறத போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த விஷயம் மீடியால பரவ ஆரம்பிச்சதும் ஜெய்ப்பூர் நகரமே நடுங்க ஆரம்பிச்சது. இந்த மர்ம நபருக்கு நியூஸ் பேப்பர்ல ஒரு பேர் வச்சாங்க. அதுதான் கம்பட்டிமர் கில்லர். கம்பட்டிமர் அப்படின்னா காதோரமா அடிச்சு கொல்றவன் அர்த்தம். அந்த கொலையாளி கரெக்டா எல்லாரோட கழுத்து பகுதி, அதாவது காதுக்கு கீழே தாக்குறதே ஒரு பேட்டர்னா வச்சிருந்ததுனால அவனுக்கு இந்த பேர் வந்துச்சு. இந்த ஒரு கொலை மட்டும் இல்ல, அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் எல்லாமே ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு. லேட்டா வேலை முடிஞ்சு வர்றவங்க, காலையில குளத்துக்கு குளிக்க போறவங்க, நைட் நேரத்துல வெளில வர்றவங்கன்னு அடுத்து 7 மாசத்துல மொத்தம் 52 பேர் இதே மாதிரி தொடர்ந்து கொல்லப்பட்டாங்க. ஆனா யார் இந்த கொலையாளி, அவனோட நோக்கம் என்ன, எதுவுமே புரியாம போலீஸ் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா கொல்லப்பட்டவங்க கிட்ட இருந்து பணமோ பொருளோ எதுவுமே திருடப்படல. அப்போ வெறும் கொலை பண்றதுக்காகவே ஒருத்தர் இப்படி பண்ணிட்டு இருக்கானா? இந்த வழக்குல மர்மம் என்னன்னா, கொல்லப்பட்ட பெண்கள் யாரும் பாலியல் வன்கொடுமை செய்யப்படல. இதனாலேயே அந்த கொலையாளியோட நோக்கம் என்னன்னு தெரியாம போலீஸ் ரொம்ப திணறினாங்க. அது மட்டும் இல்லாம கொல்லப்பட்டவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த சம்பந்தமும் இல்லாதவங்க. இது போலீஸ்க்கு இன்னும் பெரிய தலைவலியா போச்சு. அதே சமயம் ஜெய்ப்பூர் மக்கள் மத்தியில ஒரு வதந்தி பரவ ஆரம்பிச்சது. இது மனுஷன் பண்ற வேலையில ஏதோ பேய் தான் சுத்திட்டு இருக்குன்னு பேசிக்கிட்டாங்க. இதனால நைட் வீட்டை விட்டு வெளில வந்தா உயிருக்கு உத்தரவாதம் இல்லைங்கிற அளவுக்கு மக்கள் பயந்து வீட்டுக்குள்ளேயே இருந்தாங்க. நிலைமை ரொம்ப மோசமானதால ராஜஸ்தான் ஸ்டேட் கவர்மெண்ட் இதை சீரியஸா எடுத்துக்கிட்டு இந்த சீரியல் மர்டர் கேஸை முடிக்க ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அமைச்சது. ஜெய்ப்பூர் சுத்தி இருக்க எல்லா இடங்களையும் அவங்க ரவுண்ட்ஸ் போனாங்க. ஆனா ஒரு மாசம் ஆகி எந்த துப்பும் கிடைக்கல. இவனை பிடிக்கவே முடியாதான்னு போலீஸ் கொஞ்சம் சோர்ந்து போன நேரத்துல தான் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய சம்பவம் ஒண்ணு நடந்துச்சு. 28 வயசான பூபேந்திரா அவர் பக்கத்து கிராமத்துல வேலை முடிச்சுட்டு ராத்திரி 8 மணிக்கு தன்னோட சைக்கிள்ல வீட்டுக்கு போயிட்டு இருந்தாரு. அப்போ வழியில ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்த அந்த நிழல் திடீர்னு ஓடி வந்து சைக்கிள்ல போன பூபேந்திராவை தள்ளி விடுது. நிலைதடு மாதிரி கீழே விழுந்த பூபேந்திரா அதிர்ச்சியோட நிமிர்ந்து பாக்குறாரு. அந்த போர்வை போர்த்திய உருவம் சுத்தியலோடு கொள்வதற்கு வருவதை பார்த்ததும் பூபேந்திரா பயத்துல நடுங்கிட்டாரு. ஆனால் அந்த ஆபத்தான நேரத்துல அவரோட உடம்புல அட்ரினலின் சுரக்க ஆரம்பிக்குது. அட்ரினலின் அப்படின்னா அது ஒரு டெம்பரரி சூப்பர் பவர். அது இதய துடிப்பை அதிகரித்து ரத்த ஓட்டத்தை வேகப்படுத்தி உடம்புக்குள்ள திடீர்னு ஒரு பலத்தை கொடுக்கும். இந்த ஹார்மோன் வேகத்தால் பூபேந்திரா ரொம்ப வேகமா அங்கிருந்து தப்பித்து ஓடிட்டாரு. அடுத்த நாள் காலையில நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் புகார் கொடுத்தாரு. அங்கதான் ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாரு. அந்த சீரியல் கில்லர் ஒரு ஆண் பாக்குறதுக்கு ரொம்ப ஒல்லியா ஒரு சினிமா ஹீரோ மாதிரி இருப்பான். அவனுக்கு 25 இருந்து 30 வயசு இருக்குன்னு ஒரு அடையாளத்தை சொன்னாரு. இதை கேட்டதும் போலீஸ்க்கு ஒரு வழியா துப்பு கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டாங்க. அவர் சொன்ன அடையாளத்தை வச்சு அந்த கொலையாளியோட முகத்தை வரைய ஆரம்பிச்சாங்க. இதற்கிடையில் பூபேந்திரா மாதிரி தப்பிச்ச இன்னும் 3 பேரும் அந்த வரைபடத்தை கன்ஃபார்ம் பண்ணாங்க. இந்த நியூஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஜெய்ப்பூர் மக்கள் கிட்ட பரவி அந்த சீரியல் கில்லரா போலீஸ் பிடிச்சிருவாங்கன்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஆனா அடுத்த 2 மாசத்துல அந்த நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி இன்னும் கொடூரமான கொலைகள் நடக்க ஆரம்பிச்சது. போலீஸ் அவனை பிடிக்கிறதுக்கு பதிலா இன்னும் ஒரு 14 பேர் அவங்க கிட்ட பலியானாங்க. ஜெய்ப்பூர் மக்கள் மறுபடியும் பயத்துல உறைஞ்சு போயிட்டாங்க. போலீஸுக்கும் இது பெரிய தலைவலியா மாறின நேரத்துல தான் அவங்களுக்கு நிம்மதி தரக்கூடிய அந்த சம்பவம் நடந்துச்சு. ஜனவரி 1979 ஒரு நாள் ராத்திரி 11 மணி இருக்கும். ஜெய்ப்பூர்ல ஒரு ஏரியாவில் 2 கான்ஸ்டபிள்ஸ் தங்களோட லத்தி மற்றும் டார்ச் லைட்டோட ரவுண்ட்ஸ் போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு மரத்துக்கு பின்னாடி போர்வை போர்த்தின ஒரு நிழல் பதுங்கி இருக்கிறத கவனிச்சாங்க. சத்தம் போட்டு அவன் தப்பிச்சிருவான்னு மெதுவா நெருங்கினாங்க. ஆனா அந்த உருவம் போலீஸை பார்த்ததும் ஓட ஆரம்பிச்சது. போலீஸும் விடாம துரத்தி கொஞ்ச நேரத்திலேயே அவனை பிடிச்சிட்டாங்க. அப்பதான் தெரிஞ்சது அவன் கையில ஒரு சுத்தியல் வச்சிருந்த
ஒரு பையன் அவன் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் அந்த வரைபடத்தோட செக் பண்ணி பார்த்தப்போ அவன் தான் மொத்த ஜெய்ப்பூர் ஐ நடுங்க வச்சு அந்த கம்பட்டிமார் கில்லர்னு உறுதி செஞ்சாங்க. அவனோட நிஜ பேர் சங்கரியா. அதுக்கப்புறம் அவனோட அப்பா அம்மா சொந்தக்காரங்கன்னு எல்லாரையும் விசாரிச்சப்போதான் அவன் ஏன் இப்படி ஒரு கொடூரமான கொலையாளியா மாறினாங்கிற உண்மை வெளில வந்தது. சங்கரியா சொன்ன அந்த காரணம் போலீஸை மட்டும் இல்ல மொத்த ஜெய்ப்பூர் மக்களையும் அதிர்ச்சி அடைய வச்சது. ஜெய்ப்பூர்லயே பிறந்து வளர்ந்த அந்த சங்கரியா அப்படி என்ன சொன்னான்னா, சின்ன வயசுல இருந்தே சங்கரியாவுக்கு ரொம்ப மோசமான பழக்கம் இருந்தது. மத்தவங்களை அள வச்சு அதுல சந்தோஷப்படுற குணம் அவனுக்குள்ள இருந்தது. பக்கத்து வீட்டு பசங்க ஸ்கூல் பசங்கன்னு யாரையாவது அடிச்சுக்கிட்டே இருப்பான். அப்புறம் வேலைக்கு போற இடத்துலயும் இதேதான். மத்தவங்க வெளியில துடிக்கிறத பார்த்து இவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அவனோட அப்பா அம்மா எவ்வளவோ திட்டியும் அவன் திருந்தல. அவன் 25 வயசுல இருக்கும்போது ஒரு கொடூரமான எண்ணம் அவனுக்குள்ள வருது. ஒருத்தர் அடிச்சு கொண்டா எப்படி இருக்கும், அவங்க சாகிறது நேர்ல பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ரத்த வெறி அவனுக்குள்ள உருவாகுது. அதனால ஒரு நாள் வீட்டுல இருந்த ஒரு பெரிய சுத்தியல் எடுத்துக்கிட்டு தனியா வர்ற ஒரு ஆளுக்காக காட்டுப்பகுதியில காத்துட்டு இருந்தான். அப்போதான் நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி சாவித்ரி தேவி இவனோட முதல் பலியானாங்க. அவங்க ரத்தம் செதறி துடிதுடிச்சு சாகிறத பார்த்தப்போ இவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. முதல்ல சாவித்ரி தேவியோட காதுக்கு கீழே தெரியாம தான் அடிச்சான். ஆனா அவங்க உடனே மயங்கி விழுந்ததை பார்த்து மத்தவங்களையும் அதே பேட்டர்ன்ல அடிக்க ஆரம்பிச்சான். இப்படி 1977 இருந்து 1978 வரைக்கும் 20 இருந்து 50 வயசுக்குள்ள இருக்கிற ஆண்கள் பெண்கள்னு மொத்தம் 70 பேர் இவன் கொடூரமா கொலை செஞ்சிருக்கான். எப்படியும் ஒரு நாள் திருடம் பிடிபடுவான்னு சொல்லுவாங்க இல்ல, அதே மாதிரிதான் அடுத்த கொலைக்காக காத்துட்டு இருந்தப்போ போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். முக்கியமா ராத்திரி நேரத்துல இவன் இப்படி ரத்த வெறியோட சுத்துறது அவங்க அப்பா அம்மா கூட தெரியல. இவன் தான் அந்த கில்லர்னு தெரிஞ்சதும் அவனுக்கு ஏதோ மனநல பாதிப்பு இருக்கு, அதான் இப்படி பண்ணிட்டான்னு அவங்க சொந்தக்காரங்க சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா இவனை செக் பண்ண டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இவனுக்கு எந்த மனநல பாதிப்பும் இல்ல, இவன் வேணும்னே தான் இதை பண்ணிருக்கான், அந்த ரத்த வெறி மட்டும் தான் இவனோட மோட்டிவ் அப்படின்னு உறுதி செஞ்சாங்க. இதை ஏத்துக்கிட்ட நீதிமன்றம் மார்ச் 1979 70 பேரை கொலை பண்ணதுக்காக இவனுக்கு மரண தண்டனை கொடுத்தாங்க. ஜனாதிபதி கிட்ட இவன் கொடுத்த கருணை மனு நிராகரிக்கப்பட்டது. கடைசியா மே 1979 ஜெய்ப்பூர் சென்ட்ரல் ஜெயில இவனுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அந்த கம்பார்ட்மெண்ட் கில்லர் இறந்துட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஜெய்ப்பூர் மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டு அவங்க பழைய வாழ்க்கைக்கு திரும்பினாங்க. இந்தியாவோட கிரைம் ஹிஸ்டரியில 27 வயசுல இவ்வளவு கொடூரமான சீரியல் கில்லரை இருந்து அதுக்காக தூக்கு தண்டனை வாங்கினது இந்த சங்கரியா மட்டும்தான். அவன் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு வாக்குமூலம் கொடுத்தான், நான் எதையுமே யோசிக்காம இந்த கொலைகளை பண்ணிட்டேன். ஆனா இப்போ சாக போற நேரத்துல தான் அது எவ்வளவு தப்புன்னு புரியுது. என்ன போல இன்னொரு சீரியல் கில்லர் உருவாக கூடாதுன்னு சொன்னா 70 உயிர்களை கொடூரமா கொன்னுட்டு சாகுறப்போ மட்டும் என்ன மாதிரி யாரும் உருவாக கூடாதுன்னு சங்கரியா சொன்ன அந்த வார்த்தை, இது நிஜமான மனமாற்றமா இல்ல தூக்கு கயிறை பார்த்ததும் அந்த மரண பயமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.